நான் ஆந்திரா போலீஸை வன்மையாக கண்டிக்கிறேன். எப்படி எங்கள் தலைவர் அரெஸ்ட் பண்ணுவேன்? உனக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? ஏன்னா அந்த சாவு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க. அந்த பொண்ணு கூட்டத்தில் தான் செத்து, அதுக்கு அல்லு அர்ஜுன் எப்படி பொறுப்பார் நீங்களே சொல்லுங்க. அது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன், இது ஏற்றுக்க முடியாதுங்க. ப்ரொடெக்ஷன் யாரு கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். அஸ் எ போலீஸ் பண்ணா நீங்கள் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். யாரு பவுன்சர் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களா? பவுன்ஸோட வேலை என்ன? ஹீரோ தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து யாரும் தொட விடாம, யாரும் டிஸ்டன்ஸ் கிட்ட வர முடியாம தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. தவிர அந்த ஃபேன்ஸுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் யாரு? அஸ் எ போலீஸா நீங்க தான் கொடுத்துடணும். அப்படின்னும் போது ஃபேன்ஸ் அந்த கிரௌட்னால ஒரு உயிரிழப்பு போயிடும். அதுக்கு எப்படி அல்லு அர்ஜுன் போக முடியும்? அவராக போய் தள்ளி விட்டாரு. இது சுத்தமா எடுத்துக்க முடியல. இது முழுக்க போலீஸ் தான் காரணம். ஆந்திரா போலீஸ் தான் அரெஸ்ட் பண்ணுமே. அல்லு அர்ஜுன் தான் புஷ்பா கிட்ட போட்டு ஆந்திரா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் தான் சொல்றேன். இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு நாள் முன்னாடி பிரீமியர் ஷோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்போ அங்கே ஒரு செலிபிரிட்டி வராரு. அதாவது ஹைதராபாத்ல அவ்வளவு பெரிய தியேட்டர், சந்தியா தியேட்டர் நினைக்கிறேன், அந்த தியேட்டர்ல அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி வராரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அங்க இருக்க போலீஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அவர் வராருன்னு சொல்லிருக்கணும். இப்போ பிரீமியர் ஷோ 1200 டிக்கெட் ரேட் வச்சு விற்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு இவர் வராரு. இவர் பார்க்க அவர் ஹைதராபாத்ல அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் அதிகம். அப்போ எல்லாருமே அவர் பார்க்க வருவாங்க இல்லையா? அப்போ அவர் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது வந்து அவரோட பெரிய தப்பு. அரெஸ்ட் பண்ணது எனக்கு என்ன பொறுத்தவரை கரெக்ட் தான். ஏன்னா வந்து அந்த ஒரு பையனோட அம்மா இறந்துட்டாங்க. அந்த உயிர் திருப்பி வருமா? வராது. அந்த பையனுக்கு லைஃப் லாங் இப்போ அவங்க அம்மா இல்லாம தான் அந்த பையன் இருப்பான். இப்போ வரது அவங்க செலிபிரிட்டிஸ்லாம் வரது சொல்லிட்டு வரணும். ஏன்னா ஆக்டர்ஸ் இப்போ ஆடியன்ஸ்ல எதுக்கு வரும்? செலிபிரிட்டிஸ் வந்தா ஓடி வந்து பார்க்க வரும் அவங்கள. அது அவங்க தப்பு. அந்த அரெஸ்ட் அதான இறந்ததுக்கு நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கண் துடைப்பு மாதிரி தான் நினைக்கிறேன். ஏற்கனவே அல்லு அர்ஜுனுக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் கூட ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பொறுத்தவரை ஜூனியர் என்டிஆர் காட்டிலும் மகேஷ் பாபா காட்டிலும் அல்லு அர்ஜுனுக்கு வந்து செம்ம. அது எவனா சென்னை நம்ம நியூ காலேஜில் படிச்சதுனாலயா லயோலாவில் படிச்சதுனாலயா என்னன்னு தெரியாது. நம்ம மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் தான். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. என்ன பொறுத்தவரை குழந்தைய கூட்டிட்டு போறது இதெல்லாம் தவிர்த்துக்கணும். கண்டிப்பா தெரியும் பெரிய ஃபேன் பேஸ் தமிழ் இந்தியாவில் வந்து அதிக சம்பளம் வாங்குறாரு, 200 கோடி ரூபாய் வாங்குறாரு. அவர் வந்து படம் ஓப்பன் ஆகுது. அவர் வந்து மக்கள்லாம் எப்படி ரசிச்சு பார்க்குறாங்க, என்னை எப்படி ரசிக்கிறாங்க, எப்படி படம் பார்க்க வந்தது அவர் வரதே செய்வார். அதுக்காண்டி அவர் வந்து நியூயார்க்கில் போயிட்டு ஒரு 10 பேரோட உட்காந்து படம் பார்க்க முடியுமா? வர்றதெல்லாம் தவிர்க்க முடியாது. வரணும்னு சொல்றது ஏற்கனவே தெரியும். கண்டிப்பா வந்து அவங்களாம் வந்து பிஆர் டீம் வந்து சொல்லிடுவாங்க. இது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணுறாப்புல, அவர் சேலரியாக ஒர்க் பண்ணுறாப்புல அவர் முடிஞ்சது. படம் பார்க்க போகிற நாம் தான் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து போகணும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஏன்னா ரசிகராக வந்து படம் பார்க்க போகிறோம், நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம போகிறோம், என்டர்டைன் பண்ணுறோம். அவங்க இருக்காங்க, அவங்க சேலரி ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம பணம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம என்டர்டைன் பண்ண ஒரு 3 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகும்போது நம்ம தான் அது கேர்ஃபுல்லாக இப்போ பார்க்கணும். அதுக்கு அவர் போய் அரெஸ்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. இது சரின்ட்டு நம்ம தரப்புல இருந்து சொல்ல முடியல. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சேஃபாக அவங்க தான் பார்த்துருக்கணும். கூட்ட நெரிசலில் தவிர்க்க முடியாது தான். அதெல்லாம் நிறைய நடக்குது. வெளியே தேட்டரில் அந்த மாதிரி நடக்கிறது சகஜன்னு விட்டு போக முடியாது. ஆனால் அதுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம அவர் பேசி தான் ஆகணும். இப்போ திடீர்னு மறுபடியும் அவர் மேலே ஏதாவது பிரச்சனை படுத்தி நிற்கிறது, அவர் எப்படி வளர்ந்து வர நேரத்தில் அவரோட பிரபலமாக நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பேடாக கிரியேட் பண்ணுற மாதிரி ஆகுது. பட் ஆனால் அவரோட நடிப்பை பார்த்து நிறைய பேர் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இது எப்படி போகும்னு தெரியல. அது எண்ட் ஆஃப் த டே இது வந்து லா சட்டம் அந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி டைமில் அது எப்படி போகுது? பொலிட்டிக்கலாக போகக்கூடாது. ஏன்னா அவர் ரொம்ப பேக் ரொம்ப இதுவாகிடும். இல்லை, ஆக்சுவலி வந்து அவரோட கூட்ட நெரிசல் நடந்தங்காட்டி வந்துட்டு அப்படி நடந்திருக்கு. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு நிறைய கமெண்ட் செக்ஷன்ஸில் நிறையா தான் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய போஸ்ட்டில் பார்க்கும்போது. பட் சரியா தப்பா அப்படிங்கிறத விட வந்து டைரக்டாக அவரை வந்துட்டு நம்ம அக்யூஸ் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா அவரு ஆப்வியஸ்லி அவங்க தள்ளி இது நடந்திருந்தா அது வேற விஷயம். அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஸோ தேவையில்லாம ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் போட்டு தள்ளுறதுங்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கரெக்ட் திங். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாக இருக்கிறது இல்லை. ஒரு தடவை சூர்யா சார் அவரை கூப்பிட்டு போகும்போது கூட தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் அது இருக்கு. ஆனால் ஆந்திராவா இருக்கட்டும் இல்லை மித்த ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அது கொண்டு வந்துட்டா பெட்டர். கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணி வராங்க அப்படின்னா அதுக்கேற்ற செக்யூரிட்டி, அதுக்கான ப்ராப்பர் பிளானோட பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் வரும்போது கண்டிப்பாக கூட்டம் வரதான் செய்யும். அதை தடுக்க முடியாது. பிளான் பண்ணி பண்ணிட்டா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுங்க பொண்ணுங்க வந்து இது அந்த ஜென்ஸ் அவ்வளோ இருக்காங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து லேடிஸே வந்து பார்த்து அவாய்ட் பண்ணிடணும். அது பண்ணல, சரி ஒரு ஃபேனு அவங்களோட தப்பு சொல்ல முடியாது. அப்படி இல்லை, 2வது பட்சத்தில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியது தேட்டரோ அந்த மேனேஜ்மெண்டோட பொறுப்பு. அதுவும் பண்ணல. 3வது கட்டத்தில் தான் போலீஸ்மேன். நீங்க வந்து அதுதான் இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா அந்த ஜென்ஸ் அந்த கிரௌட் அவங்கள வந்து ஹீரோ கூட அந்த லெவலில் தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்களே தவிர அவங்க உள்ள என்ன நடந்தது, அந்த கூட்டத்தில் உள்ள என்ன நடந்தது, அதுவும் லேடிஸ் எத்தனை பேர் மாட்டிருக்காங்கன்ற கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு இருக்காது. எனக்கு தெரியும். அது நீங்க வந்து அந்த அளவுக்கு டீப்பெல்லாம் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க. அந்த லிஜென்ஸ்லாம் இல்லை நீங்க. ஓகே போலீஸ். ஸோ அதனால நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க. அது யாருமே இல்லைதான் நினைக்கிறேன். ஏன்னா போலீஸ்லாம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்கலாம். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அவங்க இறக்குவாங்க. அதே மாதிரி பவுன்சர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து ஆக்டர்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆடியன்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இன்னும் நிறைய பவுன்சர்ஸோ போலீஸ் ஃபோர்ஸோ தேவைப்படும் அந்த இடத்துல. ஸோ
சொல்லாதனால வந்ததுனால இவ்வளவு பிரச்சனை. ஆமா, சொல்லாதனால வந்ததா இவ்வளவு பிரச்சனையே. நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ணல. அவரை நம்பி ஒரு 400 கோடி ரூபா கிடக்குது. ஏன்னா அடுத்து 4 படம் நடிக்கிறாரு, 4 கோடி ரூபா பிசினஸ் இருக்குது. அந்த 4 கோடி அவர் போயிட்டாரு, என்ன பொறுப்பு, யார் பொறுப்பு? அப்போ அவரை ப்ரொடெக்ஷன் பண்ணி ஆகணும். அது வெத்து பந்தா அதெல்லாம் தாண்டி அவரோட உயிருக்கு கேரண்டி இருக்குது. உயிர்னா நம்ம யாரும் கொல்ல போகிறது கிடையாது. இருந்தாலும் பிடிச்சி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது. ஏற்கனவே தனுஷ் வந்து ஏர்போர்ட்டில் கையை பிடிச்சி இழுத்து கை உடஞ்சு அவர் கிட்டத்தட்ட 6 மாதம் ஷூட்டிங் போக முடியாமல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் சமாளிச்சார். அதனால வந்து இது அல்லு அர்ஜுன் ஒருவேளை புஷ்பா 2 வந்து கொஞ்சம் வீக்காக இறங்குனதுனால ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாக கூட இருக்கலாம். அது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதில் பெரிய பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். பவர் கல்யாண் வந்து அவர் என்ன சொல்கிறது, பயங்கரமாக அவர் வந்து ஒரு ட்ரிக்கி வேலையெல்லாம் நிறையா பார்க்குறாரு. ஏற்கனவே ஆட்சியை பிடிச்சதுமே வந்து ஒரு ட்ரிக்கி வேலை பிடிச்சி தான் ஆட்சியை பிடிச்சாரு. ரெண்டாவது நம்மளோட அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப ப்ராட் பிஸ்னஸ். ஸோ அதனால் வந்து சீக்கிரம் வந்து சிஎம் ஆயிடுவாரோ, சிஎம்க்கு ஆப்போசிட்டாக வந்து நின்றுவாரோ. ஒன்றும் இல்லைங்க, கட்சியில் உள்ள ஒரு 4 நாற்காலியுமே அவங்களுக்கு சொந்தமானது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நாற்காலியும் இது ஒரு காலம் வந்து அல்லு அர்ஜுன் இழுத்து விட்டார்னா கூட கீழே வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது. அந்த பதட்டம் வந்து பெரியவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா சினிமா தாங்க பாலிடிக்ஸு, சினிமா தாங்க சிஎம், சினிமா தாங்க அரசியல். இது அரசியல் இங்கே நல்லா இருக்காது. பட் இண்டிவிஜுவலாக என்னோட தனிப்படை விருப்பம் பார்த்தா அவர் அரெஸ்ட் பண்ணுறது நல்லது இல்லை. இதுக்கு சம்மந்தமே இல்லை, அவருக்கு இது சம்மந்தம் இல்லை. எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருந்தால் பரவாயில்ல. ரசிகை வந்து கூட்டத்து ரசிகை ஆகிறதுக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணுறது சம்மந்தமே இல்லை. இது ரொம்ப தப்பான விஷயம் தான். ப்ரொடக்ட் வந்து அந்த எந்த தேட்டர் போனாங்களோ அவங்க பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து போலீஸை வந்து கூப்பிட்டு சர்வ் பண்ணுறோம். கூட்டம் அதிகமாக இருக்குன்னா போலீஸுடைய சப்போர்ட்டை கேட்டு அவங்க ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் மக்களுக்காக. சினிமாவை பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை. இது நடக்கிறதா லைஃப்பில் நடக்கிறது தான் அதை காமிச்சிருக்கிறாங்க. அப்படி பொலிட்டிக்கலாக ஒரு அட்டாக் பண்ணால் அது ரொம்ப தப்பு தான். இது அவங்களோட அவங்க சேஃபாக தான் வரணும், அதே மாதிரி சேஃபாக தான் போகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த தேட்டர்ஸ் அந்த ஓனர்ஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும் அந்த க்ரௌடை. ஏன்னா ஒரு பெரிய படம் வருது, இயர் ரெண்டில் வருது, எல்லாருமே கொஞ்சம் இது வருவாங்கன்னு தெரிஞ்சு கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தா அது அந்த தவிர்த்துருக்கான்னு தோணுது. பட் அன்ஃபார்ச்சுனேட் நடந்து போச்சு. அதுக்கு அவர் ரியாக்ஷனும் பண்ணிட்டாரு. பட் மேற்கொண்டு டொனேட்டும் 25 lakhs நினைக்கிறேன், 25 lakhs பண்ணியிருக்காரு. ஆனால் மேற்கொண்டு அது அவர் போட்டு ப்ரெஷர் பண்ணுறது நல்லதில்லை. இது ஒரு முடிவுக்கு சீக்கிரமாக கொண்டு வரணும். மேற்கொண்டு அவரை ப்ரெஷர் பண்ணது நல்லதில்லை. அவரை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. பொலிட்டிக்கல் அழுத்தம் அந்த பொண்ணுக்கான காம்பன்சேஷன் அவங்க சைட்லேருந்து தர்றது என்ன தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஆனால் இவரே தந்துட்டார். மேற்கொண்டு அதை பேடாக பார்க்காம ஒரு குட்டாக எடுத்துட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பக்கமும் சாதகமாக இருக்கணும். ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் மேலே கை வச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்து வர ப்ராஜெக்ட்ஸ்க்கு இருக்கிற 2-3 ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், இல்லை லைன் அப்ஸில் இருக்கிற ப்ரொடியூசர் எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஸோ அந்த விஷயம் படி பார்க்கும்போது ஸோ அதுக்காக கீது நடந்திருக்கா இல்லைன்னு தெரியல. பட் பொலிட்டிக்கலாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பட் இது சினிமா ஃப்ரெட்டர்னிக்குள்ளே ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நிறையா யோசிக்க வைக்குது. இதுவா இல்லை அதுவான்னு சொல்லிட்டு இட் இஸ் லாட் ஆஃப் இதுதான் கன்ஃபியூஷன் தான். அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவர் டேரக்டாக இன்வால்வ் ஆகலை. ஸோ அவர் டேரக்டா காரணம் கிடையாது. அதான் எக்ஸாக்ட்லி அவர் பண்ணல இல்ல. ஸோ அது டேரக்டா அவர் காரணமாக முடியாது. அவங்க வந்து லேடிஸ் வீக்னஸ் ஓகே, அவங்க ஜென்ஸ் கூட போட்டி போட முடியாம ஏதாவது தள்ளி விட்டு, ஏன்னா உண்மையா சொல்ல ஜென்ஸுங்களே வந்து சில பேர் வந்து வீக்காக தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு க்ரௌடு ஓகேங்களா, அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சரி லேடிஸ் ஆளு ஊண்டாங்கன்னா நீங்க அல்லு அர்ஜுனுக்கு எப்படிங்க வருவீங்க? சம்மந்தம் இல்லைங்க. அப்படின்னு பார்த்தா எவ்வளோ உயிரிழப்புகள் எங்கெங்கேயோ நடக்குது. அதை விட்டு அல்லு அர்ஜுன் இதுதாங்க. சரி திருப்பதியில் கூட்டம் வருது, லேடிஸ் இறந்துட்டாங்க, நீங்க போய் பெருமாளை எம்பெருமாளை கோவிந்தா போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி தான் இந்த கேள்வி. அதனால வந்து அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணது ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாது. சிரிப்பா இருக்குது ஆந்திரா போலீஸ். டேரக்டரோ ப்ரொடியூசரோ மியூசிக் டேரக்டர் வந்தா இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது இல்ல, ஒரு உயிர் போயிருக்காது இல்ல. அவரை பாக்குறதுக்கு இத்தனை பேர் சுத்தி வந்து பாத்துருக்க மாட்டாங்கல்ல. ஒரு ஆக்டர் அல்லு அர்ஜுன் புஷ்பான்ற படம் வந்து இவ்வளவு ஹிட் ஆனனால தான் 3 வருஷம் கழிச்சு அவர் நடிக்கிறாரு. 3 வருஷம் நடிக்கிறதுக்கு அப்புறம் 300 கோடி ரூபாய் சம்பளம் 3 வருஷத்துக்கு அவருக்கு. அப்புறம் அவ்வளோ ஹைப் இருக்கனால தான் அந்த ஆடியன்ஸ் வந்து அவர் தேடி வந்து பார்க்க வராங்க. ஸோ இது நடக்க தான் செய்யும் அந்த மாதிரி. அரெஸ்ட் பண்ணது தவறுன்றீங்க? அரெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக தவறு தான் நான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கண்துடைப்புக்கு தான் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆள் அரெஸ்ட் பண்ணால் நிறைய பிரச்சனைகள், கிளர்ச்சிகள், அதெல்லாம் சொல்கிறது போராட்டங்கள் எல்லாமே நடக்கும். அதெல்லாம் நடக்காத போது நம்ம டவுட்டாக இருக்குல்ல. 1000 கோடி வர்றது பெரிய விஷயம் தானே. இது மாதிரி தமிழ் சினிமாவில் வர்றது ரேரு தான். பட் நம்ம அவரே சொல்லியிருக்கார், இது வந்து தற்காலிகம் தான், உங்களோட அன்பு தான் நிரந்தரமானது அவரு சொல்லியிருக்கார். பட் அந்த குட்டாக எடுத்துக்கணும். நம்ம மேற்கொண்டு தமிழ்லேயும் இந்த மாதிரி நல்ல படம் வரணும். ஃபஸ்ட்டு வந்தால் தான் நமக்கும் தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஒரு கிரியேட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு அதர் ஸ்டேட் படம் பார்க்கும்போது, அதர் ஸ்டேட்னு சொல்ல முடியாது, அவரும் சென்னை பையன் தான். பட் இருந்தாலும் அதை தெலுங்கு தான் மெஜாரிட்டி அது. ஸோ அந்த படம் பார்க்கும்போது தமிழ்லேயும் அது மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோணுது. அரெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக தவறு தான் தோணுது. பட் ஆனால் இவர் மட்டும் டார்கெட் இல்லை. படம் வந்து இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒரு மியூசிக் டைரக்டர் தனியாக இருக்காது, ஏன் படம் ப்ரொடியூசர்
ப்ரொடியூசர் இருக்காங்க இது ஏன் படம் அப்படின்னு வரும்போது இப்போ புஷ்பா படம் சொல்லிட்டா புஷ்பா படம் வந்து அல்லு அர்ஜுன் கிடையாதுல்ல, இதுக்கு ஹோல் டீமு தான் காரணம். இது எல்லாரு மேலேயும் கொஸ்டின் பண்ணுறது நல்லது. ப்ராப்பர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். அண்ட் ஆல்சோ இவங்களோட சைட்லையுமே வந்துட்டு முன்கூட்டியே அதுக்கான இதெல்லாம் சொல்லியிருந்தா ப்ராப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, அதான் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி சொல்லி நடந்தது பிளான் பண்ணி கரெக்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. ஸோ இவங்க தான் பிரச்சனை சொல்லாமல் அது ஒரு கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆல்ரெடி ஏஆர் ரஹ்மானோட ஒரு கான்சர்ட்டில் வந்துட்டு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு யார் காரணம்னு பார்த்தா ப்ராப்பர் பிளானிங் கிடையாதுங்கிறது தான். ஏன்னா நானே அங்கே போனேன், எனக்கே அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி போனோம் அப்படின்னா அந்த மாதிரி நடக்காது. ஆமாம், எக்ஸிக்யூஷன் தான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. ஆமாம், அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் அதிக மாட்டாங்க. பவன் கல்யாணுக்கோ இவருக்கோ ஆல்ரெடி ஆப்போசிட், ஓகேவா? மேபி இவர் எங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சிருவாரு பயந்து தான் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதை அல்லு அர்ஜுன் ஃபேனாக நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இருக்கலாம், எனக்கு அதை பற்றி சரியா தெரியல. மேபி அது கூட ரீசன் ஆகலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள பாலிடிக்ஸ் அவ்வளோ இருக்குது. ஏன்னா அல்லு அர்ஜுன் ஃபேன் பேஸ் அவ்வளோ வளருது. ஏன்னா இப்போ அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸே தாக்கப்படுறாங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டாலாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸே வந்து அவங்க பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டு தாக்குறாங்க. அதனால வந்து அப்படி இருக்கும்போது நீங்கள் அல்லு அர்ஜுனை ஒரு சப்ப ரீசனுக்காக அரெஸ்ட் பண்ணது வந்து என்ன ஏற்றுக்க முடியல. பாலிடிக்ஸ் மெயின் ரோல் ப்ளே பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.